கொலை. சித்ரோலே கொலை பண்ணிருக்கான். ஆனா அவன் எங்க தான் போனா? சித்ரோலே எங்க போனா? ஓடிட்டான். கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வழி விடுங்க. தள்ளி போங்க ப்ளீஸ். சார், இவன் பர்ஸ்லேருந்து இந்த கிரெடிட் கார்டு கிடச்சிது. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கு. இவன் நிச்சயமா மும்பையை சேர்ந்தவன் தான். வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சா? வந்துட்டு இருப்பாங்க. பேர் என்ன? சூரஜ்னு போட்டிருக்கு. சூரஜ். இப்பெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள் ரொம்ப சகஜமாயிருச்சு. ஓடுற ட்ரெயின்ல யாராவது பிஸ்கட் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாங்க. மயக்க மடைய வச்சு பொருளை திருடிடுறாங்க. இவனை கொலையே பண்ணியிருக்காங்க. இவரோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. கழுத்தை நெரிச்ச அடையாளம் இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவரை யாரோ இந்த வயரால கழுத்தை நெருக்கிருக்காங்க. இந்த வயரை வச்சா? இது எங்க கிடைச்சது? இங்கதான் சார் இருந்தது, இவன் பக்கத்துல. ஒரு விஷயம் தான் சார் புரிய மாட்டேங்குது. அந்த கொலைகாரன் இந்த வயரால சூரஜை கொண்டு இருக்கான்னா எதுக்காக வயரை இங்கேயே விட்டுட்டு அந்த கொலைகாரன் தப்பிச்சு ஓடி இருக்கான்? ஒருவேளை அந்த கொலைகாரன் இந்த கொலைய ராத்திரி இருட்டில் பண்ணியிருப்பான். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாராவது வர்றதை அவன் கவனிச்சிருப்பான். அதோட பயந்து போயிருப்பான். அதனால தான் அந்த வயரை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கான். பிரின்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் முழிச்சுக்காம இருக்கிறத ஜனங்க பார்த்துருக்காங்க. தூங்குறான்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் வேற ஒரு ஸ்டேஷன் வந்ததும் கொலைகாரன் இறங்கி ஓடி இருக்கான். சார் வழி விடுங்க சார். சார் கொஞ்சம் வழி விடுங்க சார். சார் கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ், வழி விடுங்க. சூரஜ், சூரஜ். மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னாச்சு என் பையனுக்கு? மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பையனை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, என் பிள்ளைய கொலை பண்ணிருக்காங்களா? அவன் யாருக்கு எந்த தீங்கு நினைக்க மாட்டானே. ஐயோ, இவர் ஃளைட்ல தான் வரதா இருந்துச்சு. ஆனா ஏன் ட்ரெயின்ல வந்தாருன்னு தெரியல. என்ன ஃளைட்ல வரதா இருந்ததா? ஆமா சார், பஸ்ல கூட டிக்கெட் புக் பண்ணாரு. என்ன பஸ்லயும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரா? சூரஜ் நாளைக்கு தான் வரதா இருந்தது. நாளைக்கு வரதா இருந்தவர் இன்னைக்கு எதுக்காக வந்தாரு? அதுவும் ட்ரெயின்ல? அதான் சரி எங்களுக்கு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இவரோட பாக்கெட்ல இருந்து எனக்கு இந்த கேபிள் காரோட டிக்கெட் கிடைச்சது. கேபிள் காரோட டிக்கெட்டா? ஹரித்துவார்னு இருக்கு. ஓ, மான்சா தேவிக்கு போறதுக்காக எல்லாருமே கேபிள் கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சூரஜ் இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காரு. ஒரு நிமிஷம். இந்த பேக்ல சூரஜோட பேர் எழுதியிருக்கு. இது சூரஜோடதா? இது சூரஜோடதுதான். இந்த சொம்பு. ஆனா இவன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவன் இதை எடுத்துட்டு போகல சார். அப்படின்னா இந்த சொம்பை இவரு ஹரித்துவார்ல தான் வாங்கியிருக்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க அழாம இருங்க. எங்களுடைய சில சிஐடி ஆபீசர்ஸ் இப்ப ஹரித்துவார்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சொம்பையும் சில டீடைல்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். உங்க பையன் சூரஜை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சொம்பு மேலே தான் சூரஜோட பேர் எழுதப்பட்டிருக்கு. இதை ஹரித்வாரில் தான் வாங்கியிருக்கான். வேற தெளிவாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த கடையில் வாங்கினாங்கன்னு தான் தெரியல. இந்த மாதிரி சொம்பு விற்கிற கடைலாம் இங்கே எத்தனை இருக்கோ அங்கே எல்லாமே இதை காமிச்சு நம்ம விசாரிக்கலாம். அப்புறம் இதோட சேர்த்து ஒரு டிக்கெட்டும் கிடச்சிருக்கு, கேபிள் காரோடது. இதில் உட்காந்து தான் அந்த மான்சா தேவி கோயிலுக்கும் போவாங்க. 2 டிக்கெட் இருக்குன்னா கண்டிப்பாக சூரஜோட இன்னொருத்தரும் போயிருக்கணும்ல. நீ ஒரு வேலை பண்ணதையா, மான்சாதேவி கோயிலுக்கு போய் கேபிள் கார் ஆப்ரேட்டர்ஸ்ட்டை விசாரி. அதுக்குள்ளே நாங்கள் இங்கே இந்த சொம்பு விற்கிற கடைகள் எல்லாம் விசாரிச்சு பார்க்கலாம். ஓகே. ஹலோ ஷிவ், ஆர்கே பேடி பிரிட்ஜு கிட்ட நீ வந்துடு. ஓகே,
நாங்கள் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். ஓகே. இப்படி போனால் நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஹலோ, ஒரு நிமிஷம் சார். நீங்கள் இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? ஹலோ பிரதர் உங்களை தான். என்னையா சார்? சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாருங்கள். மே 14ஆம் தேதி நீ இந்த ஆளை இங்கே பார்த்தியா? இவர் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாரா என்ன? ஏன், இவர் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காரா? சார், இவரால் இங்கே ஒரு பெரிய கலவரமே ஆயிடுச்சு சார். என்னாச்சு? கேபிள் கார் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் இறங்கிட்டார் சார். வழியில் இருக்கிற எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டார் சார். எதுக்காக ஓடனா? அது தெரியாது சார், ஆனால் ரொம்ப பயந்து போயிருந்தார். அது மட்டும் இல்லை சார், அவரோட ஃபேஸ் பார்க்க ரொம்ப செவந்து இருந்தது. அப்ப மேல ஏதாவது நடந்ததா? அது தெரியாது மேடம், மேலே தான் ஏதோ நடந்திருக்கணும். ஆனால் இங்கே எதுவும் நடக்கலை. ஓகே, நம்ம மேலே போய் பார்க்கலாம். Thank you. ஓகே சார். இந்த இடம் தான். வண்டியை நிறுத்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அண்ட் இவர் இன்ஸ்பெக்டர் வினீத். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ. சரி, நீங்கள் சொன்ன மார்க்கெட் எங்கே இருக்கு? இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கு. போகலாம். இந்த சூரஜ் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தான்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இதுவரை இல்லை சார். இங்கே பாருங்க, இதுக்கு மேலே சூரஜ்னு பேர் எழுதியிருக்கு பாருங்க. ஓகே, இங்கே எத்தனை பாத்திர கடை இருக்கோ அங்கே எல்லாருக்கிட்டையும் இதை காட்டி இதை பற்றி நாம இப்போ என்கொயரி பண்ணணும். சார், இந்த மார்க்கெட்டில் 5 பாத்திர கடை இருக்கு. இங்கே இது ஃபேமஸ்ங்கிறதுனால இங்கே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஓ, நல்ல விஷயம். சரி, இது மூலமாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே சார். சார், எந்த ஒரு ஆளு இந்த சொம்பு மேலே சூரஜ்னு பேர் எழுதினானோ அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது தெரிஞ்சிருக்கும். என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆனால் ஒரு கடையும் கண்ணில் தென்படலை. இங்கே பக்கத்தில் தான் சார். பாத்திர கடைங்கெல்லாம் இங்கேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருந்தா? ஆமாம் சார். ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். நீங்கள் 2 பேரும் சூரஜோட ஃபோட்டோ காட்டி விசாரிங்க, யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்.
என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், யார் கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த டீடைல்ஸ் கிடைக்கல சார். இங்க பக்கத்துல ஷம்புன்னு ஒரு கடை இருக்கு. ஷம்புவா? ஆமா சார். எங்க காட்டுங்க. வணக்கம் சார். அடடே, இன்ஸ்பெக்டர் சிவா, என்னாச்சு தம்பி? ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம். ஒரு கேஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அப்புறம் இவர் தான் என்னோட சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் சார். ஹலோ சார். அப்புறம் அவர் இன்ஸ்பெக்டர் வினித். இவங்கெல்லாம் சிஐடிஸ் மும்பைல இருந்து வந்திருக்காங்க. அடடா, என்ன விஷயம்? இப்போ எங்களை பத்தி சிஐடிஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. நாங்க உங்ககிட்ட ஒரு வேலையா தான் வந்தோம். நீங்க கொஞ்சம் இதை பாருங்களேன். என்ன இது, சொம்புதான்? ஆமாமா, சொம்புதான். ஆனா விஷயம் என்னன்னா, அங்க கீழே ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு பாத்தீங்களா? ஆமா, இதை நாங்க தான் எழுதினோம், எங்க கடையில தான். இங்க தான் எழுதுனீங்களா? ஆமா, இத யாருக்கு எப்ப வித்தீங்க? இதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வித்தோம்னு நினைக்கிறேன். அவங்க 2 சொம்பு வாங்கிட்டு போனாங்க. என்னது, அவங்க 2 சொம்பு வாங்கிட்டு போனாங்க? அப்படின்னா அவங்க 2-3 பேர் வந்திருந்தாங்களா? ஆமா, 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேர் வந்திருந்தாங்களா? அப்படின்னா அந்த 2வது ஆள் தான் பிரச்சனை பண்ணிருக்கணும். நீங்க இதை கொஞ்சம் பாருங்க. நீங்க சொன்ன அந்த 2 பேர்ல இவனும் இருந்தானா? ஆமா, அந்த 2 பேர்ல ஒருத்தன் இவன் தான். என்ன விஷயம் சார்? அது வந்து இந்த பாத்திரத்தை வாங்கிட்டு போனவரை கொலை பண்ணிட்டாங்க. அடப்பாவமே. இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு இன்னொரு உதவியும் செய்யணும். இந்த பாத்திரம் வாங்க 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்குள்ள இங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அவங்க என்ன பேசினாங்கன்னு? அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவங்கள ஒருத்த மட்டும் எங்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டான். என்ன 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 கேட்டா? அவன் எங்கிட்ட அவங்க அம்மாவுக்காக தனித்தனியா உள்ள கடவுள் போட்டோஸ் கேட்டான். அதனால அவங்கள நான் ஷர்மாவோட கடைக்கு அனுப்பினேன். நீங்க சொன்ன அந்த ஷர்மா கடை எங்க இருக்கு? எனக்கு தெரியும் சார், இங்க பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார். தேங்க்யூ வெரி மச். யூ வெல்கம் சார். நீங்க எங்க வேலையை ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க. சரி வாங்க, அந்த கடைக்கு போய் பார்க்கலாம். எஸ் சார். எது நடந்திருந்தாலும் மேலே தான் நடந்திருக்கணும், இல்லை வழியில். இல்லைன்னா திடீர்னு ஒருத்தன் ஏன் அப்படி ஓட போகிறான்? சார், அவனை யாராவது மிரட்டிருப்பாங்களா? அப்படி இருந்தால் கத்தி கூச்சல் போட்டிருக்க போகிறான். இவ்வளோ கூட்டம் இருக்குது, யாராவது உதவி செய்ய வந்திருப்பாங்கல்ல. அப்ப என்ன நடந்திருக்கும் சார்? ஏதோ நடந்திருக்கு. அட, என்ன இது? போலீஸோட அடையாளம் இருக்கு. சார், இந்த கேபிள் கார்ல இருந்து யாராவது கீழே விழுந்திருப்பாங்க சார். ஒருவேளை சூரஜ் இதை பார்த்துருப்பானோ? ஒரு வேலை பண்ணலாம், நம்ம கீழே போகலாம். கீழேயா சார்? ஆமாம், இந்த கேபிள் காரில் ஏறின இடத்துக்கே போகலாம் நம்ம. சார், அந்த கடை இதுதான் சார். இதுவா? ஆமா சார். இங்க யாருமே இல்லையே. ஷர்மா சார், ஷர்மா சார், ஷர்மா சார், எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. இவரு சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் சார். அப்புறம் இவரு இன்ஸ்பெக்டர் வினித். இவங்கெல்லாம் சிஐடி டிபார்ட்மெண்ட். உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என்ன விஷயம் சார்? ஷர்மா சார், விஷயம் என்னன்னா, இந்த ஷம்பு சார் இருக்கார்ல, அதாவது உங்க கடைக்கு பின்னாடி இருக்கார்ல, அவரு 2 நாளைக்கு முன்னாடி 2 பேரை உங்க கடைக்கு அனுப்பி வச்சிருந்தாராம். ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி சொம்பு இருந்தது, அண்ட் இன்னொருத்தன் இந்த மாதிரி கடவுள் ஃபோட்டோஸ் வாங்க இங்கே வந்திருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஒருத்தனோட பேரு நிதின் சார். நிதினா? உங்களுக்கு உங்களுக்கு எப்படி அவன் பேர் தெரியும்? அவன் என்கிட்ட 10 ஃப்ரேம் வாங்கினான். 10 ஃப்ரேமா? ஆமாம் சார். என் கடைக்கு எந்த கஸ்டமர் வந்தாலும் 3-4 ஃப்ரேமாவது வாங்குவாங்க. அப்புறம் இந்த நிதின் என்ன ஆனா? அவன் 10 ஃப்ரேம் வாங்கினான். அதை பேக் பண்ணி வைங்க, நான் திரும்ப வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் வரவே இல்லை. வரலையா? ஏன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் அவன் கேட்ட எல்லா ஃப்ரேமையும் பேக் பண்ணி அவனோட ஹோட்டலுக்கு அனுப்புனேன். ஆனால் அவன் அதுக்கு முன்னாடியே ஹோட்டலை காலி பண்ணி போயிட்டானா. ஹோட்டலா? எந்த ஹோட்டல்? எந்த ஹோட்டல் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பிரதர். என்ன சார் ஆச்சு, இவ்வளோ சீக்கிரம் திரும்ப வந்துட்டீங்க? ஆமாம், அது வந்து மலைக்கடியில் போலீஸோட மஞ்சள் டேப் இருந்தது. அது என்ன? இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சார். என்ன ஆக்சிடென்ட்? ஒரு லோக்கல் கைடு இருந்தான், டூரிஸ்டுங்க கூட போயிட்டு வருவான். அந்த டூரிஸ்ட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக சில பேர் சூழ்ந்துட்டாங்க. அந்த சண்டையில் அவன் மேல இருந்து கீழே விழுந்துட்டான். அந்த டூரிஸ்ட் யார்? அவன் பேர் தெரியுமா? அவன் பேரெல்லாம் தெரியாது சார். சரி, இந்த டூரிஸ்ட் கூட இருந்த கைடை பற்றி ஏதாவது தெரியுமா? அவரும் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். இதை பற்றி நாம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கைடு யாருன்னு கேட்டு நம்ம விசாரிப்போம். அப்போ தான் செத்து போன டூரிஸ்ட்டை பற்றியும் தெரிய வரும்.
நாங்கள் சிஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். உங்கள் ஹோட்டலில் நித்தின்னு ஒருத்தர் தங்கியிருந்தார் இல்லையா? அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிதினா அவன் பயங்கரமான ஆள் சார். ஏன் அப்படி என்ன பண்ணா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் அவனுக்காக 10 போட்டோ ஃப்ரேம்ஸை கொண்டு அது வந்தான். எங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வாங்கலை. ஹோட்டல்ல இருந்தா தானே வாங்குறதுக்கு. 2 நாளா அவன் ஹோட்டலுக்கே வரல. அப்படியா? அவனுடைய லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டானா இல்லை இங்கேயே இருக்கா? இல்ல, அவனோட லக்கேஜ்லாம் இங்கே தான் சார் இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அந்த நிதின்கிறவன் இங்க தனியா வந்தானா இல்ல அவன் கூட யாராவதுங்கிற பேர்ல யார் கூடயாவது வந்தானா? சூரஜ்ங்கிற பேர்ல ஒருத்தன் வந்தான். ஒரே ரூம்ல தான் அவங்க தங்கி இருந்தாங்க. 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததா? ஏதாவது தெரிஞ்சுதா? ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இந்த நிதின்ன்றவரு ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருப்பார்ல? நான் கொடுக்குறேன். அந்த நிதின் டெல்லியில இருந்து வந்திருக்கான். இந்தாங்க சார், அவனோட அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர். தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் சார். சார், அங்க சூரஜை கொலை பண்ணிருக்காங்க. இங்க நிதின்ன்றவரு காணாம போயிருக்காரு சார். நித்தினோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம். அவன் இங்கிருந்து ஓடி இருந்தா நிச்சயம் வீட்டுக்கு தான் போயிருப்பான். அங்கே ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கான்? சார், ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும் சார். அவன் பாடுற பாட்டை கேட்டால் என் வயிறெல்லாம் கலக்குது சார். அந்த ஆளோட பாட்டை கேட்டால் எனக்கு அப்படிதான் இருக்கு. வணக்கம் சார். இப்படி வா. சார், 2 மணி நேரமாக இங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். அவனை கொன்னுட்டியா? கொன்னுட்டேன் சார். நீ அவனை கொன்னதை யாரும் பார்க்கலல்ல? யாரும் பார்க்கல சார். இனிமேல என்னை மீட் பண்ணாத. ஓகே சார். நீ போலாம். வரேன் சார். நீ மனுஷனா இல்லை வேற ஏதாவதா? எவ்வளோதான் சாப்பிடுவ? 3 மணி நேரமா சாப்பிட்ற? சார், இது என்னோட பணம், என்னோட வயிறு. நான் எவ்வளோ சாப்பிட்டா உங்களுக்கு என்ன சார்? அப்படியே இரு. ஒரு நிமிஷம், முகத்தை கொஞ்சம் காட்டு. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்க போயிட்டான்? சார் 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 அது நான் ரொம்ப நல்லா மாட்டிக்கிட்டேன் சார். சார், மாட்டிக்கிட்டேன் சார். என்னை இப்போ யாராலையும் காப்பாற்ற முடியாது நிக்கல். நீ ஒரு சிஐடி ஆஃபீஸருங்கிறத மறந்துடாத. சார், நான் சிஐடி ஆஃபீஸரோட ரோலை கரெக்டாக தான் சார் பண்ணேன். எதனால இப்படி திக்கி திக்கி பேசிட்டு இருக்க? உன் தொண்டைக்கு என்னாச்சு? சார், நான் மாட்டிக்கிட்டேன் சார். டிசிபி சார் என்ன கண்டுபிடிச்சிட்டார் சார். டிசிபி சார் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமாம் சார். அப்புறம் நீ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டல? ஆமாம் சார். ஆமாம் சார். நீ என்கிட்ட வேலை செய்யறங்கிறத மறந்துடாத. எதுக்காக இப்படி பயப்படுற? சார், அது டிசிபி சார் உங்களுக்கே பாஸ் சார், அதனால தான் பயமா இருக்கு சார். உன்னை யார் பயப்பட சொன்னா? யார் சொன்னா? சார், அங்க இன்னொரு விஷயமும் நடந்தது சார். கொஞ்சம் தெளிவா சொல்லு. சார், தென்ஷுவை ஷூட் பண்ண ஒரு ஆள் வந்தானே, அவன் டிசிபி சாரை பார்க்க வந்தான் சார். நான் பார்த்தேன் சார். என்ன? எந்த ஆள் டேஞ்சர்ஸோட பார்த்தானோ
அவன் அந்த டிசிபியோட ஆளா? சார், இந்த டிசிபி சித்ராலயோட உண்மையான ரூபம் என்னன்னு நம்மளால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். தயா, இந்த விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சு தயா. இது ரொம்பவே குழப்பமா இருக்கு. அந்த டென்ஷு டிசிபியோட ஆளுதான். அவனை கொலை பண்றதுக்காக சித்ரால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டான். இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டான். ஆனா ஒரு விஷயம் சொல்லு, டென்ஷுவை எப்போ சுட பார்த்தாங்களோ அப்போ அக்கம் பக்கத்துல யாராவது இருந்திருக்காங்களா? நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? உனக்கு புரியுதில்ல தயா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதில்ல? சார், அந்த டென்ச்சு கூட 7-8 பேர் இருந்தாங்க சார். வேற யாரெல்லாம் இருந்தாங்க? வேற நானும் அபிஜித்தும் தான். எக்ஸாக்ட்லி தயா, நீயும் அபிஜித்தும். எவன் அந்த டேஜுவை சுட பார்த்தானோ அவன் டென்ஷுவை சுட வரல. உங்க 2 பேர்ல யாரையோ ஒருத்தனை தான் சுட பார்த்திருக்கான். சார், டிசிபி சித்ரோலி எங்களை கொலை பண்ண பார்த்தாரா? எஸ் எஸ். ஆனா ஏன் சார்? அதான் தெரியல. யாருக்கு தெரியும்? சார், சார் மலை மேல இருந்து கீழே விழுந்து இறந்தாருல்ல சார், அவர்தான் நிதின். நிதினா? ஆமா சார். தயா, சூரஜனுடைய ஃப்ரெண்டு பேர் கூட நிதின் தானே? ஆமா சார், அவன் காணாம போயிருந்தான். ஒருவேளை இவன் அவனா இருப்பானோ? அப்படின்னா சார், சூரஜோட ஃப்ரெண்ட் நிதின் சூரஜை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடல, அவனும் இறந்துட்டான். மை காட் தயா, இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. ஆமா சார், இந்த சூரஜ் கேபிள் கார்ல உட்கார்ந்துருக்கும் போது அவன் கீழே எதையோ பார்த்திருக்கான். அப்புறம் அங்க இருந்து ஓடி இருக்கான். கீழே வேற நித்தினுடைய பணம் கடந்திருக்கு தயா. நித்தினுடைய பணம் அங்க இருந்திருக்கு. அங்க சூரஜுடைய பணத்தை பார்த்தோம்னா நித்தின் அங்க இருந்து ஓடி போயிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சூரஜை கொலை பண்றதுக்கு முன்னாடியே நித்தினோட உயிர் போயிருக்கு. ஆனா நாம நித்தின் மேல சந்தேகப்பட்டோம். அந்த கைடு எங்க? அதாவது நித்தின் மேல இருந்து கீழே விழறதுக்கு முன்னாடியே அவன் கூட இருந்தானே. சார், அவன் பேரு கல்பேஷ். அவன் டெய்லி ஹர்கி பொடி மார்க்கெட்டுக்கு வருவான் சார். ஹரிக்கி பவுடியா? அப்படின்னா அந்த ஆளை போய் புடிங்க, சுத்தி வளைங்க, தூக்குங்க. இது இந்த ஊரோட ஸ்பெஷலான இடம். வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கங்கை நதி, இந்தியாவோட ரொம்ப பவித்திரமான நதி. அப்புறமா இது மொத்தமும் ஹரித்வார் தான். நல்லா பாருங்க. நம்ம தேர்ற கல்பேஷ் அவன் இங்கே தான் இருக்கணும். நல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க அதிகமா பழைய பாரம்பரிய கோயில்கள் இருக்கு. நான் அந்த இடத்துல உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். பாருங்க, அதோ அங்க பாருங்க. சார், கல்பேஷ் அங்க இருக்கான். கல்பேஷ், நீங்க பாத்துட்டு இருங்க, நான் வரேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்களாம் சிஐடி டிபார்ட்மெண்ட். அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சரிங்க சார். நீ நிதின் கூட இருந்தியா? ஆமா சார். அவனை மலை வழியா மான்சாதேவி கோயிலுக்கு கூட்டிட்டு போனியா? சொல்லு. ஆமா சார், ஒரு ட்ரிப்புக்கு போனோம்னு சொன்னாரு. அப்போ நிதின் மலையில இருந்து எப்படி கீழே விழுந்தான்? அது சார், நாங்க போயிட்டு இருந்தோம் சார். திடீர்னு ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க உடனே எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். அவங்க அதுக்கப்புறமா நிதினை தூக்கி மலையிலேருந்து கீழே போட்டுட்டாங்க. யார் அவங்க? அவங்கள முன்னாடி பார்த்துருக்கியா? இல்லை சார், அவங்க முகத்தை மறைச்சிருந்தாங்க. அப்படியா? ஆமா, கொள்ளைக்காரங்கன்னா மிரட்டி காசு பணத்தை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நிதினை ஏன் கொலை பண்ணாங்க? சார், அது எனக்கு தெரியாது சார். ஆனால் அவங்க போகும்போது என்னையும் ஆக்கி பேட்டால நல்லா அடிச்சிட்டாங்க சார். சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். சரி, கிளம்பு. சார், ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தனை மட்டும் சும்மா விட்டுருக்காங்க. இதில் ஏதோ தப்பு இருக்கு. இவனை ஹாக்கி பேட்டால் அடிச்சிருக்காங்க. ஆனால் உடம்புல காயம் பட்ட மாதிரி எதுவுமே தெரியல. அவனை போய் பிடிச்சிட்டு வா, விசாரிக்கலாம். ஏய், உன்னதான் நில்லு. வண்டி கொடுங்க, நான் சிஐடி. அந்த ஆளு பிடிக்கணும்.
நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்கடா ஓடுற? உண்மையை சொல்லு. சார் தப்பு பண்ணிட்டேன் சார். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நித்தினை தனியா கூட்டிக்கிட்டு மலைக்கு மேல வர சொன்னார் சார். எதுக்கு அவனை கொலை பண்றதுக்கா? ஆமா சார். உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு? சார் நான் யாருன்னு சொன்னேன்னா என்னை கொன்னுடுவாங்க சார். அது யாருன்னு நீ சொல்லலைன்னா அந்த வேலையை நிச்சயமா நாங்க செஞ்சிருவோம். உன்னை அப்படியே தூக்கி கங்கையில போட்டு. சார் வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன் சார். சரி சொல்லு சார். யார் அவன்? சார் அவன் அங்கன் சார். யார் அந்த அங்கன்? அவன் இப்ப எங்க இருப்பான்? அவன் தீம்கோடாக்கு பின்னாடி தான் வீடு எடுத்திருக்கான் சார். தீம்கோடாவா? என்ன கொடுமை ஏசிபி சார் இது. அந்த கடவுள் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டாரே. அவ சும்மா சுத்தி பார்க்க தான் வந்தான். ஆனா இப்ப நிரந்தரமா எங்களை விட்டு போயிட்டான். நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? இல்ல, நித்தினுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகல. அந்த அப்பாவிய எவனை கொன்னு இருக்கான். அவன் உயிரை பறிச்சிருக்கான். கொலையா? ஆனா நித்தினை எதுக்காக கொலை பண்ணாங்க? விரோதி யாராவது இருந்திருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். என்ன என்னோட நித்தின் அண்ணா ரொம்ப சாந்தமானவர். அப்படிப்பட்டவருக்கு விரோதிங்களா இருக்க மாட்டாங்க. நிதின் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு எங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா? கார்மெண்ட்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு வாட்டி இங்கிலாந்து போயிட்டு வருவான். இங்கிலாந்துக்கா? அப்படியா? அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை இங்கிலாந்து போயிட்டு வருவானா? ஆமா சார். ஒருவேளை அங்க யாராவது ஒரு விரோதி அவனுக்கு இருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு தெரியல சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் இங்கிலாந்துல இருந்து வந்தாரு. அப்புறம் ஹரித்வாருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது சரி, நீங்க யாரும் ஏன் அவன் கூட போகல? அவன் தனியாவே போயிட்டு வரேன்னு சொன்னான். அப்படியா? அண்ணனை கொலை பண்ணவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் சார். நீங்க கவலையே படாதீங்க. கூடி சீக்கிரம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவோம். நித்தினை கொலை பண்ணவனுக்கு தண்டனையை நிச்சயம் வாங்கி கொடுப்போம். இவங்க 4 பேரையும் நல்லா கண்காணிங்க. அதோட நித்தின் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கவனிச்சுக்குங்க. அங்கன்கிறவன் எங்க இருப்பான்னு தெரியுமா? தெரியும் சார். நான் அவனை பார்த்தது கூட இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கான். அவன் தான் என்கிட்ட அங்கன் ஹரித்வாரை சேர்ந்தவன் இல்லைங்கிறத சொன்னான் சார். வெளியூர்காரனா இருப்பான் போல சார். இங்கே எங்கேயாவது தங்கியிருப்பான் இல்லையா? ஆமாம் சார். தீம்கோடான்னு ஒரு இடம் பக்கத்தில் இருக்கு. மேபி அங்கே இருக்கலாம் சார். கன்ஃபார்ம் தானே? ஆமாம் சார். அந்த இடம் எங்கே இருக்கு? இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கே பக்கத்தில் தான் சார்.
அங்கன்கிறவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? எந்த அங்கன்? ஏய் தயா, அங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாடா. எங்க ஓடுற? ஐ! பெரிய பெரிய கொம்பனுங்களே சிஐடி கிட்ட வாழை சுருட்டிட்டு இருப்பாங்க. நீ என்ன பெரியவனா? சீக்கிரமா உண்மையை சொல்லிடு. சொல்ல. இல்ல சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் சார் நான் செஞ்சேன். யார் சொன்னாங்க? ஒரு லேடி தான் சார். ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். அந்த லேடி நீ எங்க பார்த்த? ஹர்கிபேடி மார்க்கெட்ல பார்த்தா சார். மகன் ஞாபகம் இருக்கா? சார், அவ முகத்தை அவ துணியால மறைச்சிருந்தா சார். அப்படியா? நீ முகத்தை பார்க்கல, யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்க உன்னை கொலை பண்ண சொல்லி சொன்னா நீ உடனே பண்ணிடுவியா? நான் தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. அவதான் என்ன நித்தின கொலை பண்ண சொன்னா சார். அதான் சார் அவனை நான் கொலை பண்ணேன். சார், அந்த லேடி யாரா இருப்பா? நித்தினோட ஃபேமிலிட்ட கேட்டாதான் தெரியும். இப்போ எங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கு? நித்தின் அண்ணாவை பத்தி எப்ப கேள்விப்பட்டாங்களோ அப்பத்துல இருந்து இவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. இவங்க வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா சார்? கொலைகாரனை பிடிச்சிட்டோம். யாரு யாரு அந்த ஆளு? அவன் எதுக்கு என் பையனை கொல்லணும்? அவன் பேரு அங்கன். அங்கன் விசாரிச்சதுல ஒரு விஷயம் தெரிஞ்சது. யாரோ ஒரு லேடி, அந்த லேடி தான் அவங்கிட்ட நித்தினை கொலை பண்ண சொல்லியிருக்கா. லேடியா? ஆனா நித்தினை கொலை பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை நித்தினுக்கு ஏதாவது லேடி கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லனா விரோதம் ஏதாவது இருந்துச்சா? அத பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காரு? அப்படிலாம் எதுவும் இல்ல. அடுத்த வாரம் தான் அவளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருந்தோம். உடனே கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருந்தோம். அப்படியா? அப்போ கண்டிப்பா அந்த லேடிய நித்தினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த பொண்ணு நித்தினை பழி வாங்கறதுக்காக அங்கனுக்கு பணம் கொடுத்து நித்தினை கொலை பண்ணிருக்கணும். யார் அவ? அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிடுவோம். எந்த பொண்ணு அங்கனுக்கு பணம் கொடுத்து நித்தினை கொலை பண்ண சொன்னாலோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கன் போயிருக்கான். அந்த பொண்ணு எங்க இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு சாயந்தரம் அங்கன் எங்களை பார்க்க வருவான். அப்புறம் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நித்தினை கொலை பண்ண அந்த கொலைகாரி எங்க கையில சிக்கிடுவான்.
உன்னோட கையில கத்தி இல்லம்மா, ஒயர் இருந்தாதான் ரொம்ப அழகா இருக்கும். மச்சா, நித்தினோட மச்சான். உன் பொண்டாட்டியுடைய தம்பியை கொன்னுட்டு நீ பின்னாடி போய் மறைஞ்சிக்கலான்னு பாத்தியா? நான் ஒன்றும் வேணும்னு நித்தினை கொலை பண்ண நினைக்கல. அப்புறம் எதுக்கு கொலை பண்ண வச்ச? எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல சார். வழி தெரியலையா? அப்படியா? அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு? அதை எங்களுக்கும் சொல்லு. நித்தின் பூனால ஒரு இடம் வாங்கியிருந்தா சார். நான் அதை அவங்கிட்ட இருந்து ஏமாத்தி எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணேன். அந்த விஷயம் நித்தினுக்கு தெரிஞ்சு போச்சு, அதானே? ஆமா, அவன் என்ன மிரட்டினா, எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு சொன்னான். அதனால பயந்து போய் கொலை பண்ண வச்சிட்டல. நான் தான் அந்த கைட் கிட்ட நித்தினை மலைக்கு மேல கூட்டிட்டு வர சொல்லி சொன்னேன். அப்போ சூரஜ் அவன் உனக்கு என்ன கெடுதல் பண்ணான்? அவனுக்கும் என்னை பத்தியே எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு. ஹரித்வார் மாதிரி புனிதமான இடத்துக்கு வந்து இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செய்ய வெக்கமா இல்ல? உனக்கு பயம் வரல? இனி நீ காலம் முழுக்க ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டு இருப்ப, அதுவும் தூக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும். வினோத், எடுத்துட்டு போ. ஹலோ, என்னது? என்ன சொல்ற? இது எப்படி நடக்க முடியும்? சரி, வேற என்ன சொன்னா? இறந்து போன ஆளு கவர்மெண்ட் ஏஜென்ட்டா? அப்படியா? ஓகே. என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, டென்ஷு மும்பைக்கு போகவே இல்லை. அவன் போனை கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சார், மும்பைக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனா? அதுதானே அபிஜித், இது சித்ரோலியோட அடுத்த சதி வேலைன்னு நினைக்கிறேன். சித்ரோலியோட புது சதி. ஏய், நீ இங்க என்ன பண்ற? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஏன்? நீ என்னையே சுட பார்த்தல்ல, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன டென்ஷன்? என்ன? எனக்கு எதுவுமே புரியல. புரிய வைக்கிறேன். நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் என்னால உன்னை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். என் அளவுக்கு மூளை இருக்கிறவங்க வேற யாருமே கிடையாது. என்னை ஏன் சுட பார்த்த? இங்க பாரு கண்ணா, நீ பெரிய புத்திசாலியா இருக்கலாம், ஆனா சித்ரோலயா சார் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்க, இல்ல அடுத்த முறை உன் நெஞ்சிலேயே சுற்றுவேன். என்னப்பா நீ? நாம வேற ஏதாவது இடத்துல வச்சு பேசிருக்கலாமே. என்ன எதுக்காக நீ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இன்னைக்கு நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டல, நான் செய்யறதுக்கு சாட்சியே இருக்க கூடாதுல்ல. டிசிபி சார், என்ன காப்பாத்துங்க.
அடா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்ன எங்க கூட்டிட்டு போக போற? ஏய் பேசுற கொன்னுருவேன். டேஞ்சு என்கிட்ட தான் இருக்கான். என்ன அவனை போட்டுறவா? நீங்க தான் தூக்கிட்டு வர சொன்னீங்க. கொன்னுறவா? ஓகே. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.